Hello and welcome to VAG Homebakers. இன்னைக்கு வீடியோவில் பிரின்சஸ் தீம் கேக்கோட டெக்கரேஷன் பார்க்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா இது 2 kgல மேங்கோ ஃப்ளேவர் கேக்கு. நான் மேங்கோ கேக்கோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். 2 kgயோட ரெசிபி உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். அதை மாதிரியே 2 kgல இவ்வளவு டாலாக எப்படி செய்யலாங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். அதுக்கு கூடவே 1.25 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் எடுத்துகிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த 2 kg கேக்கு ரெசிபிக்கு நம்ம 1.25 கிலோ அளவுக்குள்ள ரெசிபி செய்தால் போதும். ஏன்னா இதை நம்ம டால் கேக்காக செய்கிறதுனால வெயிட் 2 kgக்கு மேலேயே வந்துடும். அது மாதிரியே இப்போ 1.25 கிலோக்குள்ள எக்கு, அதாவது 7 எக்கு, இதை நம்ம பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 kg அளவுக்குள்ள பேட்டரும் நமக்கு கிடைக்கும். எக்குக்கு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ எமல்ஷன் சேர்த்துருக்கேன். இதுக்கு கூட 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துட்டு பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால எக் ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடும். அதுக்கப்புறமா 1.25 கப் அளவுக்கு பவுடர்டு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பீட்டரை ஃபஸ்ட் ஸ்பீடில் தான் போட்டுருக்கணும். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகுறது வரைக்கும் பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா பீட்டரை 5th ஸ்பீடில் போட்டுட்டு எக் நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். எக்கு நம்ம இந்த அளவுக்கு நல்லா திக்காக நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிறது மாதிரியாக பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த 1.25 கிலோ அளவுக்கு போட்ட பேட்டர் 2 kg அளவுக்குள்ள கேக்கு வெயிட்டு கொடுக்கும். இதில் 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஓவர் மிக்ஸ் ஆகிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த பேட்டரை 2 7 inch டின்லையாக நான் எடுத்திருக்கேன். இப்போ 7 inchல 1 டின் அப்படின்னா 3/4 கிலோ அளவுக்கு வரும். அப்போ 2 டின்னும் 1.5 kgக்குள்ள வெயிட்டில் தான் நமக்கு கிடைக்கும். அதனால 2 டின்லையுமே சைடில் பட்டர் பேப்பர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது மாதிரியே கவர் பண்ணி எடுத்துகிட்டு பேட்டரை 2 டின்லையுமே ஈக்குவலாக நான் எடுத்திருக்கேன். டின்னை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி கிடைக்கும். இதை 180 டிகிரிக்கு 10 minutes ப்ரீ ஹீட் போட்ட அவனில் 160 டிகிரிக்கு 40 to 45 minutes ஆகும் இது பேக் ஆகி கிடைக்க. ஏன்னா நமக்கு இது ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம வெளியில் எடுக்கும்போது பேக் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் வெளியில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த பேட்டரோட குவான்டிட்டியை பொறுத்து பேக் ஆகிற டைம் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு டின்லேயும் உள்ள கேக் பாருங்கள் நல்லா ஹைட்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இது நம்ம சைடில் உள்ள அந்த பட்டர் பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இனி கூலாக விட்டுடலாம். ஸோ கேக்கோட டாப்பு சைடில் பாட்டம் இதில் எல்லாமே இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு கேக்கை 4 பீஸஸ் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்படி டோட்டலாக 8 பீசஸ் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த டால் கேக்குக்கு நல்ல ஹைட்டு கிடைக்கும். நான் இந்த 8 பீசஸையும் சேர்த்தே தான் ஃப்ராஸ்டிங் எல்லாமே செய்திருக்கேன். இப்போ அது டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மேங்கோ கேக்கோட ரெசிப்பியில் நான் அது எல்லாமே சொல்லியிருக்கேன். என்னெல்லாம் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும், எப்படி ஹோம்மேடு க்ரஷ் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம். 10 inchக்கு ட்ரம் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது டால் கேக்கு, வெயிட்டும் கூடுதலாக இருக்குது, ஹைட்டும் இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் திக்கான போர்டு எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இதில் இந்த 8 லேயர் கேக்கையும் 1 by 1 ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு நம்ம க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு இது டால் கேக் அப்படிங்கிறதுனால ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பிளேஸ்லையாக 3 ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணும்னா கூட க்ரம் கோட் பண்ணிக்கலாம். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி செய்துக்கலாம். டால் கேக்கெல்லாம் நம்ம மெயினாக செய்யும்போது க்ரம் கோட் முடிச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஐசிங் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐசிங் பண்ணுறதுக்கு. 50 grams அளவுக்கு ஒயிட் காம்பவுண்டு மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இந்த கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஹார்ட் செய்கிறதுக்காக நான் இதில் சாக்கோ பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே சாக்லேட்
சாக்லேட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் எடிபிள் ஜெல் கலர் ஆட் பண்ணக்கூடாது. அப்படின்னா சாக்லேட் வந்து கட்டி பிடிச்சிரும். லார்ஜ் சைஸ் நம்பரோட சிலிக்கான் மோல்டில் நான் இந்த சாக்லேட் எடுத்திருக்கேன். பர்த்டே பேபிக்கு 2 இயர்ஸ் பர்த்டேக்குள்ளே கேக் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்பர் 2ல் நான் சாக்லேட் போர் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் எல்லாம் நம்ம சாக்லேட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அதோட பாட்டமில் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு அந்த பாட்டம் சைட் தான் வந்து ஃபினிஷ் ஆகி நமக்கு கிடைக்கணும். அது வந்து நம்ம டிமோல்ட் பண்ணி பார்க்கும்போது அன்ஃபினிஷ்டாக இருக்கும். அதனால நல்லா டேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்ட்லேயுமா நான் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ஹார்ட் ஷேப்பு இல்லை அப்படின்னா ஹார்ட் சிக்கிலெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹார்ட்டாகவே நம்ம அந்த கேக்கில் டெக்கரேட் பண்ணவும் செய்துக்கலாம். சாக்லேட் செட் ஆகுறதுக்கு ஃப்ரீசரில் வைக்கணும்னு தேவையில்லை, நம்ம நார்மல் கூலிங்லேயே வச்சா போதும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து டிமோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்குக்கு வைக்கிறதுக்கு பிங்க் கலரில் க்ரௌன் செய்யணும். நான் அதுக்காக ஒயிட் கலர் ஃபாண்டனில் கொஞ்சம் பிங்க் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இதில் கொஞ்சம் டெய்லோஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். எப்போவுமே கேக்குக்கு டாப்பூஸ் நம்ம செய்கிற டைமில் டெய்லோஸ் பவுடர் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் குயிக்காக ட்ரை ஆகி நல்லா ஸ்டிஃபாகி கிடைக்கும். இப்போது கேக்கில் நம்ம வெர்டிக்கலாக கேக்கில் ஸ்டிக்காகி இருக்கிறது மாதிரியான கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் செய்வோம்ல, அதில் வந்து சிஎம்சி ஆட் பண்ணால் மட்டுமே போதும். டெய்லோஸ் பவுடர் அதில் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ டெய்லோஸ் பவுடர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுறது மாதிரியாக ஃபாண்டனை நல்லா இழுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரௌன் செய்கிறதுக்கு பாருங்கள், ஃபாண்டனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நீளமாக இருக்கிறது மாதிரியாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஃபாண்டனை கட் பண்ணி தனியாக எடுத்திருக்கேன். இனி அதோட ஒன் சைடில் இப்போ பண்ணுறது மாதிரியாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது என்னென்னா, நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த மாதிரியே கவர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அது வந்து அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு நமக்கு அப்படியே ட்ரை ஆகி செட் ஆகி கிடைக்கும். பாட்டில் சுற்றி கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாண்டன்டோட 2 எட்ஜுமே ஜாயின் ஆகிற இடத்துல எடிபிள் க்ளூ வச்சுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலி இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. நான் மெஷர் பண்ணாமலே நான் அதை செய்துட்டேன். பட் இதுதான் நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதனால தான் உங்களுக்கு காமிச்சேன். இது சேம் மெத்தட் தான். நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, சேம் க்ரௌனை வந்து கொஞ்சம் சின்ன சைஸுக்கு நான் செய்து எடுத்திருந்தேன். அப்புறமா டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃபாண்டன்லேயே ரோஸ் செய்து எடுத்திருக்கேன். இது வந்து ரோஸ் கட்டர். இது நம்ம பேசிக் ஃபாண்டன் டூல் செட் வாங்குறதுக்கு கூட இந்த கட்டர் நமக்கு கிடைக்கும். ரோஸ் ஃப்ளவர் கட்டர் வச்சு இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதோட எட்ஜஸை வந்து நல்லா தின் ஆக்கிக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது எல்லாம் ஒரே அளவுக்கு திக்காக இருந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த எட்ஜஸ் மட்டும் நல்லா தின்னாக இருக்கிறது மாதிரியாக அந்த ஃபாண்டனில் இந்த மாதிரியாக பால் டூல்ஸ் இருக்கும், அதை வச்சு நல்லா தின்னாக்கி எடுத்துக்கணும். அப்புறமா அதை 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, அந்த 2 பெட்டலுக்கு இடையில இன்னொரு பெட்டல் இருக்கணும், அந்த மாதிரியாக மடித்து எடுத்துக்கணும். இனி இதை ஒரு சைட்லையா ரோல் பண்ணி கொண்டு வரலாம். இப்படி ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பாட்டம், அந்த ஃப்ளவரோட பாட்டம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த பாட்டமில் உள்ள ஃபாண்டன்ட்டை அப்படியே நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா அந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நம்ம கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அது விரிஞ்சிருக்கிறது மாதிரியாக நம்ம செய்து எடுத்துக்கணும். க்ரீன் கலர் ஃபாண்டனில் லீவ்ஸ் கட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிளஞ்சர் கட்டர் இது லீவ்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த லீவ்ஸோட இம்ப்ரெஷன் வந்து அதில் நமக்கு கிடைக்கும். அப்போ இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் லீவ்ஸ் மாதிரியே இருக்கும். ஃபாண்டனில் செய்த எல்லாத்தையுமே ஒரு 8 பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் இது வந்து 1 டே முன்னாடியே செய்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கேக்கு நான் ஐசிங் முடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட வீடியோ நான் இன்க்ளூட் பண்ணலை. இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் ஹைட் அளவுக்கு நான் லைட்டாக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அடுத்த டிசைன் பண்ணும்போது ஹைட்டு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக கேக்கை சுற்றி லைட்டாக ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன். இது யூஸ் பண்ணுற நாசல் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ் எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பெட்டல் நாசல், அதுதான். இந்த நாசல்லே வந்து நமக்கு பல டைப்பில் கிடைக்கும். அந்த எட்ஜு வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிறது மாதிரி, பெண்டானது மாதிரி, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது மாதிரி பல டைப்பில் இருக்கும். நான் இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கர்வ்டாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது மாதிரியான நாசல் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியாக வேவ் பேட்டர்ன் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த நாசலோட பாட்டம் வந்து கேக்கில் டச் ஆகிறது மாதிரியாக இருக்கணும். அதோட டாப்பு எட்ஜு வந்து நம்ம சரிச்சு பிடிச்சிக்கணும், அது கேக்கில் டச் ஆகக்கூடாது. இதில் இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் வச்சு இந்த டிசைனை போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு டேபிளில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும்.
நமக்கு ஈஸியாக நல்லா நீட்டாக இந்த வேவ் பேட்டர்ன் கிடைக்கும். இதில் ஒவ்வொரு கலருக்கும் நான் 2 லேயர் மாதிரியாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த வேவ் பேட்டர்ன் வந்து இப்போ இதில் பார்க்குறது மாதிரி இந்த மாதிரி ஸ்டிஃபாக அழகாக அந்த ஃப்ளவர் மாதிரியே தெரியும் இருக்கும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக நிற்காது. நான் இது 4 கலருக்குமே என்கிட்ட ஒரே நாசில் தான் இருந்துச்சு. அந்த ஒரு நாசில் தான் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கொடுத்ததுக்கப்புறமா நான் அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த எல்லோ கலர் ஃபில் பண்ணி சேம் டெக்கரேஷன் கொடுத்துருக்கேன். இந்த கேக்கில் நம்ம சாக்லேட்டில் ஃபாண்டனில் டெக்கரேஷன் செய்தது எல்லாத்தையுமே கேக்கில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் அந்த ஃபாண்டன் ரோஸ் அப்புறமா சாக்லேட் ஹார்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து நான் டூத் பிக் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு அப்போ அந்த டாப்பர் மாதிரியாக கேக்குக்கு மேலே நாட்டி வைக்க முடியும். இந்த மாதிரியே நம்ம ஃபாண்டனில் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கேக்கில் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். நம்மளோட கை எதுவும் அந்த க்ரீமில் பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு ஃபினிஷிங் போயிடும். நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்ட்டாக நிறைய வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹார்ட் சீக்கிள் செய்கிற அந்த ஹார்ட் ஷேப்டுல பெரிய ஹார்ட்டாக இருக்கும், அதில் நம்ம ஒன்று செய்து வச்சாலுமே நல்லாயிருக்கும். இந்த கேக் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே நான் செய்தது. ஸோ இந்த கேக் செய்கிற டைமில் என்கிட்ட அந்த ஹார்ட் சீக்கிள் மோல்டு இல்லை, அதனால தான் நான் அந்த சின்ன ஹார்ட்டு செய்து வச்சுருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கேக்குக்கு மேலே பேர்ல் அப்புறமா கோல்டு சுகர் பால்ஸ் போட்டு விட்டுக்கலாம். அப்போ பார்க்க கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேக்குக்கு நீங்கள் ஐசிங்கும் முடிச்சு விப்டு க்ரீம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த ஃபாண்டன் ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் முடிச்சு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க. கேக் எப்போ டெலிவரி கொடுக்குறீங்களோ அதோட ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி, ஏன்னா இது வந்து ரொம்ப ஒர்க்கு கிடையாது இல்லையா, நமக்கு ஈஸியாகவே கேக்கில் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிக்க முடியும். அதனால ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து அந்த ஃபாண்டன் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சு பேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறது மாதிரியாக செய்துக்கோங்க. ஃபாண்டன் டெக்கரேஷன் எல்லாமே கேக்கில் வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.